சின்ன பையனா இருக்கும்போது எங்க அண்ணன் அக்காலாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நீ இந்த குடும்பத்துல பொறக்கல, உன்னை தவிட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப அழுவேன். ஈவினிங் அம்மா வரதுக்குள்ள எப்படியோ சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா இந்த ஃபீலிங் என்னன்னா, நம்ம இந்த குடும்பத்தோட ஒரு ஆள் இல்ல, நம்ம வெளியில இருந்து வந்தோம், நமக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபீலிங். எம்ப்ளாயிஸை நம்ம இன்வால்வ்டாகவும் எங்கேஜாகவும் வச்சுக்கலினா அந்த எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எம்ப்ளாயர் கம்பெனியில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும், ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், சோசியல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எங்கேஜாகவும் இன்வால்வ்டாகவும் வச்சுருக்கணும். ஃபன் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ், இதில் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது நாங்கள் இந்த டீமோட ஒன்று அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸில் ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணும்போது அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பாஸ்ட்டில் பண்ணவங்கள அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைக்கலாம். அப்படி ஷேர் பண்ண வைக்கும்போது இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆகும். அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணவங்களும் எங்கேஜாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது டைம் டு டைம் ஃபாலோ. டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த எம்ப்ளாயி கிட்ட டைம் டு டைம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த எம்ப்ளாயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்கிற ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம அவங்கள இன்வால்வ்டாக வச்சுருப்போம். ட்ரைனிங், ஃபாலோ அப், ஃபீட்பேக், இதில் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எங்கேஜாக இன்வால்வ்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்கள ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்படி என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அவங்க எப்பவுமே எங்கேஜாகவும் இன்வால்வ்டாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற எம்ப்ளாயிஸ் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அல்டிமேட்டாக கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால கம்பெனியில் அவங்க லாங் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எங்கேஜாகவும் இன்வால்வ்டாகவும் வச்சுக்கோங்க. சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.